ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த சேனல்ல நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பகவத்கீதையை நாம கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன பகவத்கீதை தத்துவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அடியே பக்கத்தில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மதுரை பந்தடி 5வது தெருவில் இருக்கின்ற நவநீத கிருஷ்ணர் கோவிலில் பகவத்கீதை உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறேன். அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரிசையாக கதையாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் யூடியூப்ல லைவாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான பாட்டுங்க. பாட்டுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது எல்லாராலையும் பாட முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா அந்த ஸ்தோத்திரங்களை பாடுறது. ஆனால் லலிதா தேவி, லலிதா திரிபுர சுந்தரி மேலே ஒரு நல்ல பாட்டு, ரொம்ப ஈஸியாக பாடக்கூடிய பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த குழு சமயங்கள்ல எல்லாம் நம்ம தினம் பாட்டு பாட வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம பாடும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த பாட்டு பாடுறதுக்கு சங்கீதம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சினிமா பாட்டு கேட்டுட்டு அப்படியே பாடுறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பாட்டை நீங்கள் தொடர்ந்து திரும்ப திரும்ப கேட்டு நீங்கள் இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன். அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பாட ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க. குரல் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, நல்லா பாட முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக பாடுங்க. உங்களுடைய பக்தியால் கசிந்து உருகி நீங்கள் பாடினீங்கன்னா அந்த பாட்டை கேட்குறதுக்கு லலிதா திரிபுர சுந்தரி கண்டிப்பாக வருவாங்க, உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. இப்போ நான் பாட்டை பாடுறேன், கேளுங்க. ஸ்ரீலலிதே ஜெயலலிதே, ஸ்ரீலலிதே ஜெயலலிதே, ஓம் லலிதே ஓம்கார லலிதே, ஓம் லலிதே ஓம்கார லலிதே, ஸ்ரீ புவனேஸ்வரி ஜெய புவனேஸ்வரி, ஸ்ரீ புவனேஸ்வரி ஜெய புவனேஸ்வரி, ஆதி மகேஸ்வரி ஸ்ரீலலிதே, ஆதி மகேஸ்வரி ஸ்ரீலலிதே, பந்தம் அகற்றி பரமசுகம் தரும், பந்தம் அகற்றி பரமசுகம் தரும், சந்திரசேகரி ஸ்ரீலலிதே, சந்திரசேகரி ஸ்ரீலலிதே, ஸ்ரீலலிதே ஜெயலலிதே, ஓம் லலிதே ஓங்கார லலிதே, ஆதிசிவன் மனம் மகிழும் மனோகரி, ஆதிசிவன் மனம் மகிழும் மனோகரி, அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீலலிதே, அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீலலிதே, ஜோதி ஸ்வரூபிணி திரிபுர சுந்தரி, ஜோதி ஸ்வரூபிணி திரிபுர சுந்தரி, ஸ்வயம் பிரகாஷினி ஸ்ரீலலிதே, ஸ்வயம் பிரகாஷினி ஸ்ரீலலிதே, ஸ்ரீலலிதே ஜெயலலிதே, ஓம் லலிதே ஓங்கார லலிதே, வாரண முகனை ஈன்றவளான, வாரண முகனை ஈன்றவளான, நாரணி பூரணி ஸ்ரீலலிதே, நாரணி பூரணி ஸ்ரீலலிதே, அருமை முருகனை தந்தவளான, அருமை முருகனை தந்தவளான, ஆதி பராசக்தி ஸ்ரீலலிதே, ஆதி பராசக்தி ஸ்ரீலலிதே, ஸ்ரீலலிதே ஜெயலலிதே, ஓம் லலிதே ஓங்கார லலிதே, ஹரி பிரம்மேந்திரர் அனுதினம் போற்றும், ஹரி பிரம்மேந்திரர் அனுதினம் போற்றும், பரம்பொருளான ஸ்ரீலலிதே, பரம்பொருளான ஸ்ரீ
பணிவார்க்கு அருள் மிக புரியும் திருவடி பணிவார்க்கு அருள் மிக புரியும் கருணை கடலாம் ஸ்ரீலலிதே கருணை கடலாம் ஸ்ரீலலிதே ஸ்ரீலலிதே ஜெயலலிதே ஓம் லலிதே ஓங்கார லலிதே சாந்தானந்தா தினமும் வணங்கும் சாந்தானந்தா தினமும் வணங்கும் ஜெய புவனேஸ்வரி ஸ்ரீலலிதே ஜெய புவனேஸ்வரி ஸ்ரீலலிதே சங்கரர் அங்கே தினமும் வணங்கும் சங்கரர் அங்கே தினமும் வணங்கும் ஜெய ஜெய காமாட்சி நீயே ஜெய ஜெய காமாட்சி நீயே சஞ்சலம் நீக்கி கொஞ்சம் குரல் தரும் சஞ்சலம் நீக்கி கொஞ்சம் குரல் தரும் அஞ்சன விழியால் ஸ்ரீலலிதே அஞ்சன விழியால் ஸ்ரீலலிதே ஸ்ரீலலிதே ஜெயலலிதே ஓம் லலிதே ஓங்கார லலிதே ஜெய ஜெய தேவி ஜெகமெல்லாம் போற்றும் ஜெய ஜெய தேவி ஜெகமெல்லாம் போற்றும் ஜெய ஜெய சங்கரி ஸ்ரீலலிதே ஜெய ஜெய சங்கரி ஸ்ரீலலிதே ஜெய ஜெய துர்கா ஜெய பரமேஸ்வரி ஜெய ஜெய துர்கா ஜெய பரமேஸ்வரி ஜெய ஜெய மாதா ஸ்ரீலலிதே ஜெய ஜெய மாதா ஸ்ரீலலிதே ஸ்ரீலலிதே ஜெயலலிதே ஓம் லலிதே ஓங்கார லலிதே ஸ்ரீலலிதே ஜெயலலிதே ஓம் லலிதே ஓங்கார லலிதே. அவ்வளோதாங்க. பாட்டு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாட்டு கொஞ்சம் பெருசுப்பா, கொஞ்சம் பெருசு தான் பாட்டு, இருந்தாலும் பாட பாட அவ்வளோ நல்லா இருக்குங்க. அற்புதமான இந்த பாட்டை பாடி மனமுருக பாடி அந்த தெய்வத்தோட நீங்கள் பேசணும் அப்படின்னு நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட அந்த தெய்வமும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பேசுவாங்க, கனவுலையோ இல்லை யாராவது ஒரு சகுனத்தின் மூலமாகவோ உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. சரிங்களா? இப்போ இது மாதிரி பல பாட்டு, அதே மாதிரி பல ஸ்லோகங்கள் இருக்கிறது, மந்திரங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.